வணக்கம் அலி. திருவண்ணாமலை நாவக்கரை பகுதியை சேர்ந்தவர் தான் ருத்வேந்திரன். இவருக்கு 26 வயதாகுது. இவர் ஒரு வேன் டிரைவர். இவர் இன்ஸ்டாகிராம் மூலமாக கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தண்டாரம்பட்டு அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த 20 வயது இளம் பெண்ணுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கமானது நாளையுள்ள இருவருக்குள்ளும் காதலாக மாறியிருக்கு. அந்த பெண்ணுக்கிட்ட நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி இவர் ஆசை வார்த்தையும் கூறியிருக்காரு. மேலும் நான் உன்னை தனிமையில் சந்திக்கணும், நம்ம நேரில் சந்திக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணையும் அழைச்சிருக்காரு. அதன்படி கடந்த 7ஆம் தேதி 2 பேருமே நேரில் சந்திச்சிருக்காங்க. அப்போ ருத்வேந்திரன் அந்த பெண்ணை திருவண்ணாமலை நாவக்கரை பகுதியில் இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு அழைத்து சென்றிருக்காரு. அங்கு அந்த பெண்ணுக்கு ஆசை வார்த்தை கூறி அந்த பெண்ணுடன் உல்லாசம் அனுபவிச்சிருக்காரு. அதன் பிறகு அந்த சுடுகாட்டுக்கு அவருடைய நண்பரான தனுஷும் வந்திருக்காரு. திடீர்னு அவருடைய நண்பர் வந்ததுமே அந்த பெண் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதன் பிறகு தனுஷும் ருத்வேந்திரனும் சேர்ந்து அந்த பெண்ணை மிரட்டி கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. அது மட்டுமல்ல, அந்த பலாத்காரம் செய்யும்போது வீடியோவாகவும் எடுத்து வச்சிருக்காங்க. மேலும் இதை நீ வெளியே சொன்னால் உன்னை கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லியும் அந்த பெண்ணை மிரட்டி அங்கிருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. தன்னை பாலியல் பலாத்காரம் செஞ்சது மட்டுமல்ல, தன்னை வீடியோவாக எடுத்து வச்சிருக்கிறதால தொடர்ந்து அந்த வீடியோவை காட்டி தன்னை மிரட்டி அவங்களுடைய ஆசைக்கு என்ன பலமுறை பயன்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் அவருடைய நண்பர்களுக்கும் என்ன விருந்தாக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சுதாரித்து கொண்ட அந்த பெண்ணுடையாக இந்த 2 பேருக்கும் கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பெண் தண்டாரப்பட்டு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் அளிச்சிருக்காங்க. இந்த மாதிரி என்னுடைய 3 மாதத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் பழகின ருத்வேந்திரன் என்னை தனியில் சந்திக்கணும் கூப்பிட்டான். அப்போ நான் போகும்போது சுடுகாட்டில் வச்சு அவருடைய நண்பரும் அவனும் சேர்ந்து என்ன பாலியல் பலாத்காரம் செஞ்சு வீடியோ எடுத்து வச்சு என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லியும், இந்த விஷயத்தை வெளியே சொன்னாலும் கொலை செஞ்சிடுன்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் புகார் அளிச்சிருக்காங்க. கடந்த 9ஆம் தேதி புகார் அளிச்சிருக்காங்க. அதன் பிறகு அவர்களை போலீஸார் கைது செஞ்சுருக்காங்க. அதன் பிறகு அவரிடம் கைப்பற்றப்பட்ட அந்த செல்ஃபோனை போலீஸார் ஆய்வு செய்யும்போது அதில் எக்கச்சக்கமான ஆபாச படங்கள் இருப்பதை பார்த்து போலீஸார் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மேலும் அந்த 2 பேருக்கிட்டையும் வேறு யாரெல்லாம் ஃபோனில் அடிக்கடி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதில் தான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்துள்ள போத்துவா கிராமத்தை சேர்ந்த சௌந்தர்யா என்ற இளம்பெண் தான் இந்த வாலிபர்களுக்கு இளம்பெண்களுடைய செல்போன் நம்பர்களை வழங்கி வந்ததும் தெரிய வந்தது. மேலும் இந்த வாலிபர்கள் அந்த பெண்களுக்கு ஆசை வார்த்தை கூறி தனியாக வரவழைத்து அவர்களை சீரழித்து அதனை வீடியோவாக எடுத்து வைத்து அவர்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியதாகவும் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்தியத பல இளம்பெண்களை மிரட்டி இவங்க பாலியல் தொழிலில் தள்ளியதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் தனிப்படைகள் அமைத்து இந்த சம்பவத்தில் தொடர்பாக வேறு யாராவது உள்ளனரா எனவும் தீவிரமான விசாரணை மேற்கொண்ட போது ஏற்கனவே இவங்க 2 பேரும் கைது செய்த காவல்துறையினர் தொடர்ந்து 2 நாட்கள் கழித்து இந்த சம்பவத்தில் அவர்களுக்கு மூளையாக செயல்பட்ட அவர்களுக்கு பெண்களுடைய நம்பரை வழங்கிய சௌந்தர்யாவையும் காவல்துறை கைது செய்தனர். அதன் பிறகு சௌந்தர்யாவை காவல்துறையினர் கைது செய்து ஒரு ரகசியமான இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த தீவிரமான விசாரணையில்தான் இதேபோல இவர்கள் இருவரும் போல மேலும் 5 பேர்களுக்கு இதில் தொடர்பு இருப்பதாகவும் மேலும் சில இளைஞர்களுக்கும் இந்த பெண்களுடைய நம்பரை கொடுத்து அவர்களை காதல் வலையில் விளைவைத்து அவர்களை சீரழித்த பிறகு அந்த வீடியோவை காட்டி அவர்களை மிரட்டி அவர்களை விபச்சாரத்தில் தள்ளி பணம் சம்பாதித்து வந்ததையும் போலீசார் தெரிந்து கொண்டனர். இதையடுத்து மொத்தம் போலீசார் தற்போது 7 பேரை கைது செய்து வேலூர் சிறையிலும் அடைத்துள்ளனர். இதில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் எனவும் தற்போது போலீசார் சந்தேகிக்கிறார்கள். இப்படி பல பெண்களை சீரழித்து அவர்களை பாலியல் தொழிலில் தள்ளிய இந்த திருவண்ணாமலை கேங் குறித்து தகவல்கள் தற்போது வெளியானதால் தற்போது திருவண்ணாமலையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டது 19 வயது இளம்பெண் என்பது குறிப்பிடத்தக்கது.